மளிகை கடை அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா யார் நமக்கு பிசினஸ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே யோசிச்சு பாருங்க. அதாவது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ள கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த வீடுகள் பகுதிகள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வில்லா லேஅவுட் அந்த மாதிரி விஐபி ஏரியாஸ் இருக்கிற ஏரியால வந்து கடை வச்சிருக்கிறவங்களும் யார் அதிகமா பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு என்ன சொல்றது ஒரு பேலன்ஸ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிட்ட வச்சிருக்கவங்க தான் நல்லாவே பிசினஸ் போகும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, வீடுகள் இருக்க பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 90% வந்து உங்ககிட்ட எமர்ஜென்சி ப்ராடக்ட் மட்டும் தான் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ஒரு பாலோ ஒரு மஞ்சத்தூளோ ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்காக தான் வருவாங்களே தவிர ஒரு மசாலா பேக்கெட்டுக்கோ ஒரு அரிசிக்கோ பருப்புக்கோ எண்ணெய்க்கோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வரது வந்து டவுட் தான். சரிங்களா? சோ அப்ப வந்து நீங்க நினைக்கலாம், எனக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிட்ட வந்து ரெண்ட் ஜாஸ்தியா இருக்கு, அப்ப நம்ம செய்யற இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட் கம்மியா இருக்கு, அங்க 2000 தான், அங்க வந்து 7000 8000 10,000 கிட்ட சொல்றாங்களே அப்படின்னு. நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரெண்ட்டை பாக்குறத விட பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பீக்ல கொண்டு போறதுக்கான வழியை மட்டும் தான் நம்ம போக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு ஹிந்திக்காரங்க இருக்கிற ஏரியான்னு பாத்தீங்கன்னா 90% ஓப்பனா ஒன்னு சொல்றேன் பாருங்க, மளிகை கடை அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஹிந்திக்காரங்க அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைன்னா அவங்க பிசினஸே இந்த மளிகை கடைகளுக்கு கிடையவே கிடையாது. சரிங்களா? மளிகை கடைன்னு கிடையாது, இன்க்ளூடிங் நீங்க என்ன கடை வச்சாலுமே சரி, அவங்க இல்லைன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா மளிகை ஷாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க இல்லைன்னா பிசினஸ் கிடையாது. நீங்க அவங்கள நம்பி லேஅவுட்ல வில்லாஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கடை வச்சிருக்கேன், அதுல வந்து ஒரு 500 வீடு இருக்கு, ஆனா வந்து என்ன சொல்றது ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் வருவாங்களே தவிர பெருசா ஒன்றும் வரமாட்டாங்க. அப்படியும் வந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு வந்து ஏதோ ஒன்னு சில ஐட்டம் எல்லாம் வாங்குவாங்க தவிர மற்றபடி பெருசா எல்லாம் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாவே டிமார்ட் தான். சரிங்களா? டிமார்ட், அதை விட்டா பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டு எடுத்துக்குவாங்க. உங்ககிட்ட வந்து பெருசா ஒரு அரிசி மூட்டையோ இல்ல வந்து என்ன சொல்றது ஒரு வாஷிங் மிஷின் லிக்விடோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பெருசா என்ன சொல்றது பெருசா அந்த அளவுக்கு எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு எமர்ஜென்சி ப்ராடக்ட் ஒரு சிகரெட் வாங்க வந்து அடிப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. பட் வந்து ஹிந்திக்காரங்க வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாவும் பேசுவாங்க, நல்லாவே பிசினஸும் கொடுப்பாங்க. என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி வில்லா லேஅவுட்ஸ்ல எல்லாம் வச்சீங்கன்னா பேமெண்ட் வந்து கேஷ் பேமெண்ட் எல்லாம் உடனே உங்க கைக்கு வரும். பட் வந்து ஹிந்திக்காரங்க இருக்கிற ஏரியால நீங்க கடை வச்சீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கிரெடிட்ல தான் கேட்பாங்க. அந்த கிரெடிட்டுக்காக நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிரெடிட் இல்லாம நடத்த முடியுமா அப்படின்னு நடத்துறது வந்து ரொம்ப சாத்தியமானு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். கிரெடிட் வந்து எப்படி கொடுக்கணும்னா, அவங்களோட சூப்பர்வைசரோ இல்ல அந்த பில்டிங்கோட ஓனரோ யாரையோ ஒருத்தவங்க பர்சனை வந்து கான்டாக்ட் பண்ணி மட்டும் தான் உங்களோட பிசினஸ் கொண்டு போறோம். ஆனா கிரெடிட்டே இல்லாம நம்ம மளிகை கடையை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து எமர்ஜென்சி ப்ராடக்ட் மாதிரி ஒரு பெட்டி கடை மாதிரி வேணா போட்டு ரன் பண்ணிக்கலாம். ஆனா ஹிந்திக்காரங்க இருக்கிற நீங்க கிரெடிட் கொடுத்து உங்க பிசினஸ் பெருசு பண்ணி நீங்க இன்னும் பெருசா கொண்டு போகலாம்.